ரைட். இந்த நாளில கூட 7வது ஜெப நாளாய் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 7வது ஜெப நாள் பலிபீட ஜெபத்திற்குரிய இந்த 7வது நாளிலே கூட யாராவது ஒருத்தர் எபிரேயரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 13:10. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, ஓகே. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கு, பாவம் கழுவப்பட்டிருக்கிறவர்களுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்று சொல்லி. இது என்ன பலிபீடம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக நம்ம சில பலிபீடங்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வர கர்த்தர் கிருபை கொடுத்தார். சில பலிபீடங்கள் சொல்லும் பொழுது நான் ரீசெண்டாக சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப டீப்பாக போல சில வேதத்தில் இருக்கிற சில பலிபீடங்களை நம்மகிட்ட ஆவியானவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதுக்கு ஏதுவான சில காரியங்களை உங்களுக்கு சொல்லத்தக்கதாய் சில பலிபீடங்களை வேதத்திலிருந்து சுற்றி காண்பிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆனால் பெரும்பாலும் பழைய ஏற்பாட்டில் இந்த பலிபீடங்கள் வைக்கப்பட்டதுக்கான காரணம் நம்ம முதல் நாள் பார்த்த மாதிரி மனிதனையும் தேவனையும் இணைக்கிற ஒரு இடமாய், ஆமென், பலிபீடம் காணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆக்சுவலா பலிபீடம்னாலுமே பலிகள் செலுத்தப்படுற இடம். பலிபீடம்னாலுமே மிருகங்களும் பறவைகளும் அந்த நாட்களிலே பலிகள் செலுத்தப்பட்ட இடம், ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு இடம். பலிபீடம் சொன்னாலுமே அது பாவ நிவாரணத்திற்காக, அதுக்கப்புறம் பரிகார பலியாக, இப்படியெல்லாம் பலிகள் செலுத்தப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆனா பழைய ஏற்பாட்டின் பலி போதுமானதா இருந்துச்சா? பழைய ஏற்பாட்டில் பலவிதமான பலிபீடங்கள் இருந்தது. ஒன்று, நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்த்த மாதிரி நம்மளுக்கு அடையாளத்துக்குரிய ஒரு பலிபீடங்களை உருவாக்கினார்கள். ஞாபகக்குறியாய் சில கற்களை வைத்து அதை அபிஷேகம் பண்ணி பலிபீடங்களை உருவாக்கினார்கள். இதெல்லாம் நல்லதுதான். ஆனா பெரும்பாலும் அந்த பலிபீடத்தை பலிகளை செலுத்தும்படியா அந்த பலிபீடங்களை பழைய ஏற்பாட்டில் அவர்கள் உருவாக்கினார்கள். கேள்வி என்ன வருதுன்னா, இந்த பலிபீடங்கள்ல செலுத்தப்பட்ட பலிகள் போதுமானதா இருந்துச்சா அப்படின்ட்டு. அப்ப போதுமானதா இருந்துச்சா அப்படின்றதுக்கு பைபிள் என்ன பதில் சொல்லுது? வாசிக்கலாம். யாருன்னா எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை தெளிவா வாசிங்க. இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலமும் பூரணப்படுத்த மாட்டாது. இதுதான் பழைய ஏற்பாட்டு பலியின் நிலைமை. இது தொடர்ந்து வருஷம் தொடர்ந்து இது நடக்கிறதுனால பாருங்க, பாவ நிவாரண பலினா பாவத்துல இருந்து நிவாரணத்தை கொடுக்கணும். ஆனா வருஷம் செலுத்துற காரியம் பாவத்தை ஞாபகப்படுத்துது, பாவத்தை மீண்டும் மீண்டும் ஹைலைட் பண்ணுது. அப்போ இது ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வா இங்க இல்ல. அப்படி படிங்க சிஸ்டர். பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டு என்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாமல் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. பாருங்க, தேவன் செய்த நன்மையை நினைவு கூறுறதுக்கு நீ பலிபீடத்தை கட்டு. இங்க பாவத்தை நினைவு கூறும்படியா நான் எப்படியாப்பட்டவனா அந்த இங்க அது கதையை இங்க மாறுது. படிங்க அப்படியே. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம்
பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது இல்லை என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ நான் வருகிறேன். போதும் சிஸ்டர். இங்க வந்துட்டு பாருங்க, அந்த நாட்களில பலிகள் இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல, ஆனா இந்த பலிகள் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு கவரிங்கா தான் மாறுச்சு. பாருங்களேன், ஒரு அடிபட்டுச்சுன்னா மேல பேண்டேட் போடுற மாதிரி, உள்ள அந்த காயம் ஆறுதா இல்லையான்றது கேள்விக்குறிதான். இப்படிதான் வந்துட்டு பழைய ஏற்பாட்டு பலிகள் இருந்துச்சு. அதை கவர் பண்ணே தவிர, மறைச்சிச்சே தவிர, அது வந்துட்டு நிவாரணத்தை கொடுக்கல. இருக்கிறீங்களா? இப்போ கீழே ஏதோ அழுக்கு இருக்கு, இந்த அழுக்கை வந்துட்டு மண்ணை போட்டு மூடிடுறோம். மண்ணை போட்டு மூடினாலும் அது அங்கதான் இருக்கு. மீறி மண்ணு மேல காலை வச்சா அந்த அழுக்கு காலில் ஒட்டதான் செய்யும். அப்படிதான் வந்துட்டு பழைய ஏற்பாட்டு பலிகள் என்ன பண்ணுச்சுன்னா பாவத்தை மறைச்சிச்சு அந்த நேரத்துக்கு. ஏன்னா பாவம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் தடையை கொண்டு வந்தனால இந்த பாவத்தை மறைச்சு தேவனுடைய அனுகிரகத்தை பெற்று கொடுத்துச்சு. இருக்கிறீங்களா? ஆனா இந்த பாவத்தை நிரந்தரமா போக்குறதுக்கு எதுவுமே இல்லை. வருஷம் வருஷம் இந்த பலிகளை செலுத்தியும் ஜனங்கள் வந்துட்டு ஒரு விடுதலையை உணர முடியவில்லை. அப்பொழுதுதான் வேதம் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், இது அதாவது உமக்கு ஒரு சரீரம் தேவை. ஏன்னா ரத்தம் சிந்தப்படணும் இல்ல, உமக்கு ஒரு சரீரம் தேவை என்று சொல்லி இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி வந்தார். அப்போ இன்னைக்கு நான் எதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னா, பல பலிப்பீடங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பலிப்பீடம், இயேசு நம்முடைய பலிப்பீடமா இருக்கிறார். இயேசு நம்முடைய பலிப்பீடமா இருக்கிறார். இயேசு நம்முடைய ஆசாரியனா இருக்கிறார். இயேசு நம்முடைய பலியா இருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆசாரியன் பலியை கொண்டு வந்து பலிபீடத்தின் மீது வைத்து அந்த பலியை அவன் செலுத்தி பாவ நிவாரணத்திற்கோ இல்ல ஜனங்களுடைய பாவத்துக்கோ பரிகாரத்திற்கோ பலியை செலுத்தி அங்க ரத்தம் சிந்தப்பட்டதை பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டில் பிள்ளைகளே, உனக்காக எனக்காக இனி தற்காலிகமான பலிகள் வேண்டாம். இனி அதாவது அந்த நிமிஷத்துக்கு சூழ்நிலைகளை மாற்றுகிற பலிகள் வேண்டாம். நிரந்தரமாய் என் ஜனங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்க வேண்டும், நிரந்தரமாய் என் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு ஆசாரியனாய் கடந்து வந்தார். இயேசு பலியாய் கடந்து வந்தார். இயேசு பலிபீடமாகவே மாறினார். இயேசு தன்னை அந்த பலிபீடத்தின் மீது ஒப்பு கொடுத்தார். இயேசு தன்னுடைய பலியின் நிமித்தமாய், தன்னுடைய இரத்தத்தின் நிமித்தமாய் இந்த உலகத்தின் பாவத்தை கழுவி நிரந்தர பாவத்தின் வல்லமையை முறியடித்தார். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல். பைபிள்ல நம்ம பார்த்து ஞாபகக்குறியா நம்ம பார்த்த சில காரியங்கள், இப்படியெல்லாம் பலிபீடத்தை கட்டினார்கள், இப்படியெல்லாம் பலிபீடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த பலிபீடம் பிள்ளைகளை, இது உனக்காக எனக்காக பர்சனலா வந்த ஆசாரியன், தனிப்பட்ட ரீதியில உனக்காக எனக்காக வந்த பலி, உனக்காக எனக்காக கட்டப்பட்ட ஒரு பலிபீடம். இந்த ரத்தம் சிந்தப்பட்டதனாலதான் இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாய் ரட்சிக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு விடுதலையோடு நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இந்த பலிபீடத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது நம்ம இருதயத்துக்குள்ள வர வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, அன்னைக்கு சிந்தப்பட்ட அந்த பலியின் நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில உண்மையா நிறைவேறி இருக்கா? பாருங்க, இந்த பலியின் நோக்கம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டுல நீங்க எழுதி வச்சுக்கிறதா எழுதி வச்சுக்கலாம். யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 36, 37 அனுதினமும் பலிகள் செலுத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நம்முடைய ஆத்துமாக்களுக்காக பலிபீடத்தின் மீது பரிகார பலியாய் ரத்தம் சிந்தப்பட்டதை பார்க்கிறோம். என்ன பலி? பரிகார பலியா. பாருங்க, நம்ம ஏதோ ஒன்று செய்து இந்த நிலைமையில வந்துட்டோம். இன்னைக்கு பரிகாரத்துக்கு என்ன பண்ணலாம்னு கேட்கறாங்கல்ல. இதுக்கு பரிகாரம் என்ன சார், இதுக்கு பரிகாரம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்கறாங்கல்ல. அந்த மாதிரி நிரந்தரமா நாம எந்த பரிகாரத்தையும் பண்ண வேண்டியதில்லை. ஒரே பலி நம்முடைய பரிகாரமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். யாத்ராகமம்
9ஆம் அதிகாரம் 42 43 வசனம் சொல்லுகிறது, தேவன் பலிபீட தண்டை தேவப்பிள்ளைகளை மனிதர்களை மனுஷர்களை சந்தித்தார் என்று சொல்லி இந்த பலவிதமான காரணங்களை வேதத்தில் சொல்லுகிறத பார்க்கிறோம். இதெல்லாம் நிழல். இயேசு அந்த நிழலை நிஜமாக்குகிறார். இயேசு பழைய ஏற்பாட்டு பலிபீடத்தின் எதிர்பார்ப்புகளை இயேசு புதிய ஏற்பாட்டில் நிறைவேற்றுகிறார், இல்ல நிறைவாக்குகிறார். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எப்படி நிறைவாக்குகிறார்னு பார்க்கிறோம். நம்பர் 1, எபிரேயர் 10:12-14 இப்ப நம்ம படிச்சோம். ஒரே பலியாய். என்ன கேள்வி வருது? இந்த மனுஷன் படைக்கிற பலிங்க நிவாரணத்தை கொண்டு வரல, தீர்வை கொண்டு வரல, அது பரிபூர்ணத்தை கொண்டு வரல. அப்ப பரிபூர்ணமாக்கப்படக்கூடிய பலியா யார் வந்தது? இயேசு வந்தார். அப்ப பழைய ஏற்பாட்டு எதிர்பார்ப்பை இயேசு நிறைவேற்றினார். இரண்டாவது பிள்ளைகளை பாவ நிவாரணம், அதாவது பரிகார பலியாய் இயேசு வந்தார்னு பார்க்கிறோம். யாருன்னா வாசிங்க ரோமர் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ரோமர் 3:25. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலியும் கிருபாகர பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு பரிகாரமாய் இயேசுவையே பிதாவானவர் ஏற்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. நாம மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார். அப்போ பழைய ஏற்பாட்டு ஜனங்க ஏன் பலி செலுத்தினாங்க? பாவம் மன்னிக்கப்படணும்னு. பாவத்தை இங்க மன்னிக்கிறதுக்கு மாத்திரம் வரல, பாவத்தை அழிச்சிட்டாரா இயேசு? அழிச்சிட்டாரா? அப்போ பழைய ஏற்பாட்டுடைய எதிர்பார்ப்பு என்ன இருந்துச்சோ புதிய ஏற்பாட்டுல இயேசு அதை நிறைவேற்றுகிறார், நிறைவாக்குகிறார். அடுத்து என்ன நம்பர் பார்த்தோம்? மனுஷனும் தேவனும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம். இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவிடத்துல வர முடியாது. அப்ப பிதாவையும் மனிதனையும் இணைக்கக்கூடிய வழியாய் பாலமாய் யார் இங்க மாறுறது? ஹலோ, யார் இங்க மாறுறது? இயேசு இங்க மாறுகிறார். பாருங்க, அன்னைக்கு பலிபீடம் மனுஷனையும் தேவனையும் அது கனெக்ட் பண்ணுச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு மனிதனையும் தேவனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில செய்து முடித்த காரியம். அதனால தான் சொல்றாரு, நான் ஒருவரே வழி. ஆமென். என்னை அன்றி வேற வழி இல்லை. மரியாள் வழி கிடையாது, வேறு மரித்தவர்கள் வழி கிடையாது, இயேசு வழி கிடையாது. சிலர் மரித்தவர்கள் கிட்ட இன்னைக்கு கும்பிடுறாங்க, மரித்தவர்களை இன்னைக்கு எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. யாரும் வேண்டிக் கொள்ள முடியாது, யாரும் வேண்டிக் கொள்ள முடியாது. இயேசு ஒருவரை, வேதம் தீமோத்தேயுல சொல்லுகிறது, தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவுல ஒரே ஒரு மத்தியஸ்தர் தான், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மத்தியஸ்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர் பாவத்தையும் பிசாசையும் ஜெயித்து விட்டு ஒரே பலியாய், நீங்க அதே எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல கீழே படிச்சு வந்தீங்கன்னா, ஒரே பலியாய் இவர் மாறி உடனே பிதாவுடைய வலது பாசத்துல அவர் அமர்ந்து உனக்காக எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரே ஒரு வழி தான். ஆமென். ஒரே வழி. பாருங்க, அப்ப பழைய ஏற்பாட்டுல என்ன இருந்ததோ அது புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராகிய தேவன் நிறைவாக்குகிறத பார்க்கிறோம். நம்ம எபிரேயர் 13:10 நம்ம படிச்சோம் இல்லைங்களா? பலிபீடத்தை அவர் சுத்திகரிக்கிறத நம்ம பார்க்கிறோம், கான்சிக்ரேட் பண்றாரு பலிபீடத்தை. அப்போ பழைய ஏற்பாட்டுல சொன்னப்பட்ட காரியத்தை எல்லாம் அந்த பிள்ளைகளை புதிய ஏற்பாட்டுல இந்த இயேசு நிறைவாக்குகிறார் இன்னைக்கு. அதனால்தான் நம்முடைய ஜெபம் இயேசு இல்லாம இல்லை, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இயேசுவின் மூலம் என்னுடைய நாமத்தில் நீ எதை கேட்டாலும் பிதானவர் அதை உனக்கு செய்வார். வானத்தின் கீழே பூமிக்கு மேல அவருடைய நாமத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் வேற எந்த நாமத்துக்கும் இல்லை. பைபிள் சொல்லுகிறது, அப்படி நாமத்துக்கு முன்பதாக எல்லா முழங்கால்களும் முடங்கும், அப்படி நாமத்துக்கு முன்பதாக எல்லா முழங்கால்களும் பணிந்தே ஆகணும். ஏன்னா அந்த நாமம் அப்படியாப்பட்ட நாமம். அப்போ எல்லாத்தையும் நிறைவாக்கி விட்டு வருகிற இந்த இயேசு கிறிஸ்துவ இதே பிள்ளைகளை நாம இங்க பார்க்கிறோம். அப்ப நம்ம பிராக்டிக்கலா நம்ம என்ன செய்யணும்? இந்த இயேசு என்கிற பலிபீடத்தின் மீது நம்மை பூரணமாய் விட்டு கொடுக்கணும். இயேசு நமக்காக செய்து முடித்த காரியத்தை பூரணமாய் நம்ம அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, நாம் அதை செயல்படுத்துகிறவர்களா நம்ம மாறணும். அந்த மன்னிப்புல, அந்த ரட்சிப்புல வாழணும். அவர் நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிற அந்த புத்திர ஸ்வீகாரத்துல வாழணும்.
இந்த புத்திர சீவாரத்துல வாழ்றது தான் இது ஈஸி இல்லை. ஆண்டவர் சொல்றாருல, என்னை பின்பற்றுகிறவன் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்று. அதாவது சிலுவை சுமந்து கொண்டு சொல்றதுக்கு முன்னால தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். இந்த கிறிஸ்துவ என்கிற பலிபீடத்தின் மேல என்னை வெறுத்து அவரை நேசித்து அர்ப்பணிக்கிற ஒரு நபராய் நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம கால் மேல கால் போட்டு ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார்ன்ற வாழ்க்கையில் கர்த்தர் கண்டிப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். ஆனா உலகத்துல போராட்டம் உண்டு. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்றார். இந்த ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட நடத்த விரும்புகிறார். ஆனா சில சிலுவைகள் நம்ம சுமக்க வேண்டியது இருக்கு. இந்த சிலுவைகளை சுமக்கிறதுன்றது உலகத்தின் ஆசை நம்மள ஒரு பக்கம் இழுக்கும், வேதத்தின் பரிசுத்தம் நம்மள ஒரு பக்கம் இழுக்கும், உலகத்தின் அதாவது வாஞ்சைகள் நம்மள ஒரு பக்கம் இழுக்கும், அதாவது தேவனுடைய வாஞ்சை நம்மள ஒரு பக்கம் இழுக்கும், உலகத்தின் எதிர்பார்ப்பு நம்மள ஒரு பக்கம் இழுக்கும், கர்த்தருடைய எதிர்பார்ப்பு நம்மளை இன்னொரு பக்கம் இழுக்கும். இதன் மத்தியில தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு நம்முடைய சரீரங்களை, தேவப்பிள்ளை நம்முடைய ஆசைகளை தியாகம் செய்து நம்மை வெறுத்து அவருக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவேதான் இன்னைக்கு நான் இதை கொஞ்சம் சீக்கிரம் துவங்கினேன். ஏன்னா கொஞ்ச நேரம் நாம இந்த இயேசு என்கிற பலிபீடத்தின் மேல நம்ம உண்மையாய் நம்மளை விட்டு கொடுத்திருக்கிறோமா என்பதை யோசித்து பார்த்து இந்த பலிபீடத்தின் மீது ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு நம்மளை விட்டு கொடுக்கலாம், இன்னொரு தடவை விட்டு கொடுக்கலாம். நாளைக்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான புதிய ஏற்பாட்டு பலிபீடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே அதுக்கு முன்பதாக முதலாவது நம்மை இந்த இயேசு என்கிற பலிபீடத்தின் மீது விட்டு கொடுத்து அவர் இறங்கி வந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறத்தக்கது. ஆண்டவரே, எங்களை ஆராய்ந்து பார்த்து பைபிள்ல நம்ம பாடணும் இல்லைங்களா, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியை விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே. பழைய ஏற்பாட்டில் தகன பலியாய் ஒப்பு கொடுப்பாங்க. நெருப்பு வந்து பட்சித்து போடும். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய பலிபீடத்தின் மீது, இயேசு என்கிற பலிபீடத்தின் மீது நான் என்னை முழுவதுமா விட்டு கொடுக்கிறேன். ஒரு பக்கம் இந்த இயேசு எனக்காக நிறைவேற்றின காரியம் என் மீது கிருபையாய் என்னுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் சுத்திகரித்தாலும், இன்னொரு பக்கம் மேலிருந்து ஒரு பட்சிக்கிற அக்கினி இறங்கி வேண்டாத எல்லாவற்றையும் என் வாழ்க்கையிலிருந்து பட்சித்து போட்டு இந்த இயேசு என்கிற பலிபீடத்தை கனப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் நாங்களும் வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லிட்டு கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? கண்களை மூடி கர்த்தரை